ஹாய், நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெல் ஐக்கானையும் ஆல்னு செட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்த மீன் குஞ்சு. அந்த மீன் குஞ்சு கண்ணுக்கே தெரியல, அந்த சைஸாக இருக்குது. இதுதான் வவ்வால் மீன்னு சொன்னாங்க. அந்த மீனோட சின்ன சைஸ் குஞ்சு. இதில் நம்மளுக்கு என்னென்னா ஒரு மீன் வேறு மாறி வேறு வந்துருச்சு. இதில் அதுதான் ஒன்று. அந்த மீன் இந்த மீன் தான் அது. இந்த மீன் தான் இது வவ்வால் இல்லை, என்ன மீனே தெரியல. நம்மளுக்கு மாறியே வந்துருச்சு. நம்ம ஆர்டர் போட்டது வவ்வால், ஆனால் அது இந்த மீன் இல்லை. இதுதான் வவ்வால் குஞ்சு. கண்ணுக்கே தெரியல, அவ்வளோ சின்னதாக இருந்துச்சு. இதுதான் வவ்வால். அது மாதிரி தான் அந்த சைஸில் அந்த கலர் தான் இருக்குது. ரெட் கலர் குஞ்சாக இருந்துச்சு. இது மட்டும் வவ்வால் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, மொத்தம் இந்த குஞ்சு மட்டுமே வவ்வால் மட்டுமே 2 லட்சம் குஞ்சு. அந்த ஒரு நேரம் மாறி வந்துருச்சா, அது ஒரு 50,000 குஞ்சு. இதுதான் அந்த மாறி வந்த குஞ்சு. இது மொத்தம் ஒரு பாக்கெட்டில் 50,000 குஞ்சு இருக்குன்னு சொன்னாங்க. மொத்தம் நம்ம 5 பாக்கெட் வாங்கினோம். 5 பாக்கெட்டுக்கு 2,50,000 குஞ்சு. இதில் 50,000 குஞ்சு 50,000 குஞ்சு இருக்கானே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, ஆனால் அவ்வளோ குஞ்சு இருக்கானும் தெரியல. அதோட மட்டும் இல்லாமல் இதில் பாக்கி பாதி உசுறு நிறைய இதில் செத்தது வேறு இருக்குது. அதிகமாக செத்தது இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மீன் குஞ்சு மட்டும்தான் அதிகமாக சாகவே இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பாக்கெட்டை தூக்கி தண்ணியில் போட்டாச்சு. ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes கிட்ட தண்ணியிலே கிடந்துச்சு அது. ஏன்னா அவங்க அப்படி தான் சொன்னாங்க, தண்ணியில் வச்சுட்டு எதுங்கணும் அப்படி விடணும் அப்படின்ட்டு. அது அந்த வாட்டரில் உள்ள ஹீட்டுக்கு அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி இதாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னமோ. அதை அப்புறம் போட்டுட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் ஒன்று ஒன்றா நம்ம அந்த பாக்கெட்டில் விட ஆரம்பிச்சாச்சு. அதனால் போய் விடுறோம் பார்த்துங்க. இதுதான் சரின்ட்டு இங்கேருந்து குளத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அந்த பாக்கெட்டை அவுக்கலான்னு பார்த்தா பாக்கெட்டை அவுக்கவே முடியல. சரி அப்புறம் போட்டு மெனக்கட்டு அவரையும் பிடிச்சி போட்டு, சரி கையால் அவுத்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பல்லாலே அவுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வச்சு கடிச்சு பார்த்தேன். அப்பயும் அதை அவுக்கவே முடியல. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மேலே கத்தியை வச்சு அப்புறம் அவுத்து தரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்தியை வச்சு அறுத்து கொண்டு போய் ஒன்று ஒன்றா விட்டோம். விட்டதெல்லாம் அதிகம் வீடியோ எடுக்க முடியல நம்மளால். நம்ம இதை பார்த்துட்டே இருக்கனால அதை அதிகம் வீடியோ எடுக்க முடியல. இன்னும் இதை தொடர்ந்து இன்னும் வீடியோவில் நிறையா வரும், வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாடா.